கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மிளகு ரசம். கோல்ட் பிரியம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் யோக்டோ கிச்சன். மிளகு ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல நம்ம புளியை ஊற போட போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் வாட்டர் போர் பண்ணிவிட்டு 20 கிராம்ஸ் புளி, அதாவது ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு நம்ம புளியை இதில் சேர்த்து ஊற வச்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் எடுத்துருக்கோம். அதை எடுத்து நல்லா கையால் பிசைஞ்சு நசுக்கி வச்சுக்கணும். இது மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப மேஷ் ஆகி பேஸ்ட்டாக ஆகிடும். அதனால நம்ம இது கையால் பிசைஞ்சு வச்சுக்கிறோம். இப்போது ரசத்துக்கான மசாலா: அதுக்கு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியண்ட் பெப்பர், அதாவது மிளகு 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராகவும் ஆகிடக்கூடாது, பார்த்து நல்லா நரன்னு அரைச்சிக்கோங்க. இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதோட ஒரு பூண்டு நம்ம ஆட் பண்ணுறோம், அதாவது ஒரு முழு பூண்டோட பல் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி இன்னும் 2 ஓட்டு ஓட்டுனா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, இதுதான் மெயினான மசாலா. ஸோ இது ரெடி பண்ண கேப்பில் நம்ம புளி நல்லா ஊறியிருக்கும்ல, அதை நல்லா பிசைஞ்சு இந்த புளி பேஸ்ட்டை எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணதும் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 100 ml ஆயில் சேர்த்துட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 4 ஆட் பண்ணுறோம். இது லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள், தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இது லைட்டாக கருப்பானால் தான் ரசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். கருவேப்பிலைக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்துடலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சாறு நல்லா இறங்குறப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியும் இதோட ஆட் பண்ணிடணும். இந்த தண்ணி மட்டுமே ரசத்துக்கு போதாது, அதனால புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வாட்டரும் ஆட் பண்ணணும். ஸோ 300 ml வாட்டர் போர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சால்ட் அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ ரசத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ரசம் ஸ்லோவாக குக் ஆகி நல்லா பொங்கி வரப்போ ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை கொதிக்க விட்டோன்னா அது ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும், அந்த டேஸ்ட் மாறிடும். ஸோ ரசம் லைட்டாக இந்த மாதிரி நுரைச்சி வரப்போவே அது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸ் நடந்துடும் குவிக்காக. இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மிளகு ரசம் ரெடி. யூஸ்வலாக உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக மிளகு ரசம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ கோல்டு, ஃபீவர் இந்த மாதிரி டைம்லலாம் மிளகு ரசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.